திமுகக்குள் வெடித்த அதிருப்தி. திமுகவுக்கு குழிப்பறிக்கும் ஏவவேலு. ஸ்டாலினுக்கு வந்த புதிய தலைவலி. திமுகவுக்கு படியளந்து வந்த ஏவவேலு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொடர்பை கலற்றிவிட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள விஜயிடம் சரண்டர் ஆக பார்க்கிறார். இப்ப அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்ப நடைபெற்று வருது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை அவை நடைபெற இருக்கு. பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்துள்ள நிலையில திமுக எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் சீனியரும் கொறடாவுமான ஏவவேலு மீது அதிருப்தியில் இருப்பதா பரபரப்பா பேசப்பட்டு வருது. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியான திமுகவின் கொறடாவாக இருந்து அவையில் திமுக உறுப்பினர்களை முறையாக வழிநடத்த வேண்டியது முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவின் பொறுப்பு. ஆனால் அவர் அவைக்குள் எதிர்க்கட்சி அரசியலை முன்னெடுக்காமல் ஆளும் கட்சியை மயில் இறகால் வருடி கொடுப்பது போல நடந்து கொள்கிறார் அப்படின்னு வருத்த குரல் திமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் எழத் தொடங்கிருச்சு. கொறடாவாக இருந்து உறுப்பினர்களை முறையாக வழிநடத்தி அவையில் திமுகவின் நரேட்டிவ் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய ஏவவேலு அவரோ முக்கியமான தருணங்களில் எல்லாம் ஆளும் கட்சியை வருடி கொடுத்து கோல் போட்டு கொண்டிருக்காரு. லாட்டரி விவகாரத்தில் அவையில் உதயநிதிக்கும் ஆதவுக்கும் காட்டமான விவாதம் நடைபெற்றுச்சு. கடைசியில மார்ட்டினிடம் ஏன் 900 கோடி வாங்குனீர்கள் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்குத்தான் தெரியும், அவர் அவையிலே இல்ல, வீட்டிற்கு போய் அவரிடம் கேளுங்க அப்படின்னு மூக்கறுக்கும் வகையில ஆதவ் பேசியிருந்தாரு. உதயநிதியால் அதற்கு பதில் சொல்ல முடியல. உடனே ஏவவேலு எழுந்தார். ஆதவை கண்டித்து அம்புகளை ஏவ போகிறார் என திமுக எம்எல்ஏக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் மார்ட்டின் எங்களுடைய நீண்ட கால நண்பர், தேர்தல் நிதி வாங்குவது வழக்கம்தானே, அதை ஏன் பேச வேண்டும் என நாங்கள் பாவம் இல்லையா அப்படின்னு பன்னீர பாணியில மழுப்பலா பேசுறாரு. இணையத்தில் அன்று முழுவதும் உதயநிதிக்கும் ஆதவ் கொடுத்த பதிலடிதான் ட்ரெண்டாக ஆயிருந்துச்சு. திமுகவுக்கு மார்ட்டின் தேர்தல் நிதி கொடுத்த போது ஆதவுக்கு திமுக முகாமில் இருந்து திமுகவின் வெற்றிக்காக தான் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்டை கூட ஏவவேலு முன்வைக்கல. ஆதவின் நிலைப்பாட்டை அவையில் தோலுரித்தால் கூட உதயநிதிக்கு ஏற்பட்ட டேமேஜை குறைத்திருக்க முடியும். இந்த விஷயம் ஒருபுறம் இருக்கட்டும், அடுத்ததா மதிமுகவிலிருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த ராஜேந்திரன் அவையில் நிதியமைச்சரின் மொழி குறித்து பக்குவத்தனமாக பேசியிருந்தார். அதற்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் தான் அவை மரபை மீறி மைக்கையை தள்ளிவிட்டு திமுக எம்எல்ஏவை அசிங்கப்படுத்துகிறார், நியாயப்படி பார்த்தால் உடனடியாக ஏவவேலு மரிய வில்சனுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்க வேண்டும், அது மட்டும் கிடையாது, மதத்தோடு தமிழை ஒப்புமைப்படுத்தி பேசியதையும் கண்டித்திருக்க வேண்டும். ஆனா அவரோ சீனியர்கள் யாராவது பேசியிருந்தால் நீங்கள் கோபப்படலாம், கன்னி பேச்சு பேசுபவர் சொல்வதற்கெல்லாம் கோபப்பட வேண்டாம் என கூறிட்டு எங்கள் அண்ணன் மாப்பிள்ளை இவரு, அதனால் எனக்கு இவரை முன்னாடியே தெரியும், அவர் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சார் அப்படின்னு மரிய வில்சனுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா ராஜேந்திரனுக்கு எதிராக பேசுகையில 70 நாட்களுக்கு முன்னாடி நிலைமை வேற மாதிரி, இப்ப நிலைமை வேற. 15,000 கோடியை கஜானாவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு திமுக ஆட்சியில் நிதி கசிவு இருந்ததா ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. அதையும் ஏவவேலு கண்டு கொள்ளல. எந்த ஒரு துறையில் எப்படி நிதி கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை தணிக்கை செய்து வருகிறோம், சீக்கிரமே முதல்வர் அந்த ஃபைல்களை வெளியிடுவார் அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறார் மரிய வில்சன். அப்படி இருக்கையில அவரிடம் எதற்காக இப்படி உறவு பாராட்ட வேண்டிய தேவை இருக்கு? ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று எனக்கு சப்போர்ட்டாக பேசியதற்கு நன்றி அப்படின்னு மரிய வில்சனுக்கு ஏவவேலு நன்றி சொல்றாரு. தொகுதி மறுவரையறை தீர்மானத்துல முதல்வருக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர் பேசுவதுதான் முறை அப்படின்னு ஏவவேலு சொல்றாரு. அதற்கு சபாநாயகர் நான் சொல்லும் போது பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த எதிர்கருத்தையும் முன்வைக்காமல் ஏவவேலு அமர்ந்து விடுகிறார். கோவை கொலை சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் திங்கட்கிழமை பேசலாம் அப்படின்னு சபாநாயகர் கூற அதற்கு தலையாட்டி கொண்டு ஏற்றுக்கொள்றாரு.
திங்கட்கிழமைக்குள் அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாம போயிடும். காலம் தாழ்த்துவது ஆளும் கட்சிக்கு தான் சாதகமான முடிவு. வாதமே செய்யாமல் இப்போதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்றே தெரியல. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் அவையில் பெயருக்கு மட்டுமே எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும். ஆளும் கட்சிக்கு எந்த நெருக்கடியுமே கொடுக்க முடியாது. ஏவவேலு சிங்கப்பூர் சென்று வந்ததுக்கு அப்புறமா ஆளும் கட்சி மீது இத்தனை மென்மையான போக்கை கையாளுகிறாரு. தலைமை சுதாரிக்க வேண்டும். இப்படி ஏவவேலு செய்வதற்கு காரணம் இருக்கு. மீண்டும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இவ்வாறெல்லாம் தாவேகாவை தாஜகம் செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துருச்சு. தனிப்பட்ட ஒருவர் செய்யும் இது போன்ற செயல்களால திமுகவில் தான் அவப்பெயர் உண்டாகும். அதோடு திமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னு மக்கள் பேச தொடங்கிட்டாங்க. அவ்வாறு நடக்க உடன்பிறப்புகளை திமுகவிற்கு குழிப்பறிப்பது போல இருக்கு. இதை தடுக்க ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.